ஒரு பிச்சைக்காரரும் ஒரு ஞானியும் நடந்த ஒரு கான்வர்சேஷன். அந்த பிச்சைக்காரர் ரொம்ப தாகத்தோடு தண்ணி கேட்குறாரு. அந்த சாது கிட்ட தண்ணி இருக்குது, தண்ணி கொடுக்குறாரு. தண்ணி அதை வேக வேகமாக குடிக்கிறத பார்க்கும்போது அந்த சாதுக்கு ஒரு எண்ணம் தோன்றுது. அப்போ அந்த சாது கண்ணை மூடி கடவுள்கிட்ட பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்போது அந்த சாதுக்கிட்ட நான் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிடுறேன். யார்? அந்த சாது கடவுள்கிட்ட உரையாடுறாரு. அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிடுறாரு. போனதுக்கப்புறம் அப்போது பயங்கர வெயில், தாங்க முடியாத தாகம் அந்த சாதுவுக்கு எடுக்க ஆரம்பிக்குது. அப்போ நான் எவ்வளோ கடுமையான ஒரு வெயிலில் இருக்கேன், எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அந்த சாது மனசார கடவுள்கிட்ட இந்த விஷயங்களை கேட்குறாரு. அந்த ஒரு டம்ளர் தண்ணிக்கு நான் எவ்வளோ பொருளாதாரம் கொடுக்கணும், நான் எவ்வளோ செலவு பண்ணால் அந்த நொடியில் அந்த பயங்கர வெப்பமான ஒரு காட்டுக்குள்ளே நான் நடக்கும்போது அந்த சோர்வில் எனக்கு அந்த தண்ணி எவ்வளோ முக்கியமாகப்படுது, அதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணணும். அப்போது கடவுள்கிட்ட இருந்து ஒரு பதில் வருது. அதுக்கு உங்களுடைய மொத்த செல்வத்தையுமே நீங்கள் கொடுக்கலாம், ஏன்னா அது இருந்தால் தான் நீங்கள் உயிர் வாழ முடியும், அதனால் மொத்த செல்வத்தையும் கொடுக்கலாம். மறுபடியும் அந்த சாது இன்னொரு கேள்வி கேட்குறாரு. கண்டிப்பாக நம்ம குடித்த தண்ணியில் 1/3 நிச்சயமாக நம்ம வெளியேற்றணும், அதாவது யூரின் போகணும். ஸோ குடித்த தண்ணியை வெளியேற்றணும் அப்படின்னா அந்த வெளியேற்றத்துக்கு வர முடியாமல் ஒரு இக்கட்டான நிலை வரலாம். அப்படி வெளியேற்றதுக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய பொருளாதாரம் அப்படின்னா நான் எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்குறாரு. அப்போது கடவுள் சொல்கிறாங்க, உங்களுடைய முழு செல்வமும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போது நம்ம நினச்சிட்ருக்கோம், நம்மக்கிட்ட பணம் இல்லை, வீடு இல்லை, கார் இல்லை, அல்லது ஏதோ ஒரு ஆடம்பரமான விஷயங்கள், நம்ம பார்க்குற விஷயங்கள், ஆசைப்படுற விஷயம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு. ஆனால் ஒரு உடல் ஆரோக்கியத்தில் தாகத்தை தீர்க்கிற தண்ணியிலேருந்து யூரினேஷன், நம்ம பண்ணுற வியர்வை, அப்புறம் நம்மளுக்கு இரத்த ஓட்டம், நம்ம பார்வை, கேட்குற திறன், பேசுகிற பேச்சு, பற்கள், உடம்பில் இருக்க அவ்வளோ ஆர்கன்ஸு, இந்த உடம்பை நேர்த்தியாக வச்சுக்கிற தட்பவெப்பநிலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு உள்ள பெரிய உடல் பொருளாதாரமாக, அதாவது ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்றாங்க இல்லையா. ஸோ உடல் ஆரோக்கியத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமாக நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அதுக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்துகிறோமா? அப்போ அடுத்ததாக கடவுள் ஒரு கேள்வி கேட்டார். இவ்வளோ விஷயங்களை அன்னிச்சையாக, அதாவது தானாகவே பை டிஃபால்ட்டாக நான் உங்களுக்கு பண்ணுறேன். கண்ணை ட்ரை ஆகாமல் இருக்க கண்ணீரோட சுழற்சி கொடுக்குறேன், வாய் ட்ரை ஆகாமல் இருக்க எச்சிலோட சுழற்சி, உடம்பில் நிணநீர் ஓட்டம், இரத்த ஓட்டம், இருதயத்துக்கு தேவையானது இருதயத்துக்கு போகுது, மூளைக்கு தேவையானது மூளைக்கு போகுது, காதுக்கு மூக்குக்கு தேவை எல்லா விஷயங்களும் பஞ்சபூதங்களும் உங்கள் உடம்புக்குள்ளே சுழறது. இதெல்லாம் தாண்டி 6வது அறிவு உங்கள் மூளைக்கு கொடுத்து யோசிக்க வச்சு, வேலை செய்ய வச்சு, அந்த வேலையை சீர்படுத்தி அதில் வெற்றி பெற வச்சு, தோல்வி அடைய வச்சு, அதில் முயற்சிகள், நல்லது கெட்டது, இதெல்லாம் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமா? படைத்த படைப்புக்கு நம்ம இந்த அளவுக்கு இப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய கடவுள், நம்ம கூடவே இருக்கிற கடவுள் அப்படின்னா அப்பா அம்மா, ரைட்? ஸோ தே ஆர் தி ஒன் ஹூ கிரியேட்டட் அஸ். அவங்க தான் நம்ம உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் அது அல்லாவாக இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், விநாயகர், யாராக வேணா இருக்கட்டும். பட் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ், அவங்களுக்கு மனசார நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? கையை பிடிச்சி தேங்க்யூ ஃபார் திஸ் பெஸ்ட் ஹேண்ட், ஃபார் த பெஸ்ட் பாடி, இந்த 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 உடலுக்கு, இந்த ஆரோக்கியமான மனசுக்கு, இந்த ஆரோக்கியமான உடல் கூறுக்கு, இந்த நன்றிகள் நம்ம என்றைக்காவது அட்லீஸ்ட் மனசார நினச்சிருக்கோமா? இன்றைக்கி போய் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்பா அம்மா கிட்ட கட்டி பிடிச்சோ, காலில் விழுந்தோ, கையை பிடிச்சோ நம்ம சொன்னோம் அப்படின்னா சிரிப்பாங்க, சிப்போடா அப்படின்றவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பெருசாகவே தெரியாது. நம்ம ஒரு தாயா தகப்பனா மாறினதுக்கப்புறம் நம்மளுக்கும் அது பெருசாக தெரியாது. ஆனால் இயற்கையுடைய நியதி என்ன அப்படின்னா ஒரு விஷயத்துக்கும் நன்றி சொல்கிறது. 5 அறிவு படைத்த ஜீவராசிகள் எல்லாமே நொடிக்கு நொடி நன்றி சொல்லிக்கிட்டே இருக்குமா? ஏன் அப்படின்னா அந்த நன்றி தான் அங்கே அடுத்த உணவுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுக்கு இருக்கிற உடலுக்கும், பணத்துக்கும்,
சுற்றி இருக்க உறவுகளுக்கும் நன்றி சொல்கிறோமா? நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. நன்றியை உணருங்க. நன்றியை காட்டுங்க. நன்றியை கொடுங்க. இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது உங்களுக்கும் உங்களுடைய சுற்றத்துக்கும் ஒரு நன்மையை தானாக தேடி கொடுக்கும். ஸோ கிராட்டிடியூட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் எவ்ரிதிங்.